நினைக்கிறேன் 96ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அந்த மட்டத்திலே அவர் இங்கே பாரிஸுக்கு வருகின்றார். அந்த பாரிஸுக்கு வந்த கூட்டம் அவருடன் எனக்கு உரையாடுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த உரையாடலின் போது அவர் ஒரு நாள் என்னோடு தங்குவதற்கான அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கின்றது. அப்போ அந்த ஒரு நாள் சந்தர்ப்பம், ஒரு இரவு அவரோடு நான் தங்க வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்திலே தான் அந்த சந்தர்ப்பத்தை அந்த அவரோட அந்த ஒரு நாள் இரவு நான் கழித்த அந்த நினைவுகள் அவரோடு எனக்கும் அவருக்குமான அந்த உறவாடல் குறித்தான ஒரு ஒரு நினைவை மட்டும் நான் இவ்விடத்திலே சிறிதாக நான் கூறிவிட்டு செல்லாமல் நினைக்கின்றேன். மற்றபடி இந்த சிவராம் குறித்தான இன்னொரு வேறு பக்கங்களும் இருக்க, அவை குறித்து எனக்கு தெரியாது. அது அவருடைய முற்கால அரசியல். அவர் ஆரம்ப காலம் அவர் வேறு இயக்க போராளியாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். அதுக்கு முதல் சமூக செயற்பாடுகள் இருக்கின்றார். இப்படி பல இயக்கங்கள் இருக்குமா. அந்த அரசியல் வட்டங்களை பற்றி எனக்கு தெரியாது. நாங்கள் அறிந்த ஒரு தராகியை பற்றி நான் இங்கே பேசுகிறேன். நான் வாசித்து நான் தெரிந்து கொண்டிருந்த தராகியை பற்றி பேசுகிறேன். இப்போது அந்த ஒரு நாள் இரவு நான் சந்தித்த அந்த தராகியினுடைய நினைவுகளை நான் இங்கே சுருக்கமாக இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். ஆகவே நான் நினைக்கிறேன், இங்கே அன்றைய காலகட்டம் 96 மட்டும் நான் ஈழமுரசு பத்திரிகையிலும் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டம். அப்போ அவர் இங்கே வந்திருந்த போது அவரோட உரையாடுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போ நாங்கள் பல விஷயங்களை பற்றி உருவாகியிருந்தேன். அவருக்கு தெரிந்த பலரை எனக்கும் தெரிந்திருந்தது. நிறைய பேரை அவருக்கு தெரிந்த பலர் எனக்கு தெரிந்திருந்தார்கள். அந்த வேலை அவருக்கு எனக்குமான உறவாக ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. அப்போ அவர் இங்கே அன்றைய டிசிசி பொறுப்பாளர் இருந்த மனோவண்ணா அவர்கள் தான் அவர் நின்றார். அப்போ அவர் இந்த ஒரு இரவு அந்த பரிசின் சில விடயங்களை சில இடத்தை பார்க்க வேண்டும், எனக்கு உதவி ஒரு ஒழுங்கு செய்ய சொல்லி மனோவண்ணா கேட்ட போது மனோவண்ணா அப்போது நான் அங்கே நின்றபடியாக அவர் என்னிடம் கேட்டார், நாகேஷ் இவரை இன்று உன்னோட கூட்டி போய் சில இடங்களை பார்க்க வேண்டும், அவரை காட்டி விட்டு நீ அவரை உன்னுடைய தங்கிட்டம் நாங்கள் மறுநாள் மாலை அவரை அழைத்து செல்கிறோம் என்று சொன்னார். அப்போது நான் சரி என்று மகிழ்ச்சியுடன் அவரை கூட்டிக் கொண்டு போகிறேன். அப்போ நான் கூட்டிக் கொண்டு போகின்ற போது மெட்ரோவில் அவர் முதலாவது கேட்ட கேள்வி, இங்கே நொத்துரிடாம் தேவாலயம் என்ற ஒரு இடம் இருக்குது, அதை நான் பார்க்கணும்டாப்பான்னு சொன்னேன். ஓமண்ணே நான் பக்கத்தில் இருக்குது, அதை நான் போகிற வழி தான் நாங்கள் அப்பா வேணா நான் வெளிக்கிடைக்கே 10 மணி ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் நொத்துராம் அந்த சேர்ச்சுக்கு போகிறோம். போயிட்டு நான் சென்மிசலில் இறங்கி நாங்கள் அதில் இருந்து அந்த சேர்ச்சுக்கு வருகின்ற போது அது கிட்டத்தட்ட 10:30 என்றுனா சென்மிசல் உங்களுக்கு தெரியும், ஒரு திருவிழா ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் நிறைந்த ஒரு மக்கள் வெள்ளமாக இருக்கும், ரெஸ்டாரண்ட்களாக நிறைந்த இடம். அப்போ அதை பற்றி கழிச்சு கொண்டு நான் சேர்ச்சை நடந்து கொண்டத போது அப்போ நான் சொன்னேன், அண்ணா இது ஒரு திருவிழா மாதிரி மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனால் இந்த உணவகங்களுக்கு பின்னால் எங்களுடைய நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இயந்திரங்களாக இப்போ இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் என்று சொன்ன போது அவருடைய முகம் மாறிட்டு, என்னடாப்பா சொல்கிறேன், ஓமண்ண இங்கே பல இளைஞர்கள் இந்த ரெஸ்டாரண்ட்கள் பின்னால் வேலை கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள். அவர்கள் இந்த கடைசி பேருந்து, அதாவது 1 மணி பேருந்து தான் அவர்கள் இந்த வேலையை முடித்து செல்வார்கள். இப்படித்தான் என்ன இப்படி. அப்போ அவர் சொன்னார், என்னடாப்பா இப்படி கஷ்டப்படுறேன்னு அறிஞ்சுதான் இவ்வளவு இளைஞர்கள் இதுக்குள்ளே கஷ்டப்படுகிறார்களா, ஏண்டாப்பா இவையெல்லாம் ஏன் வெளியே தெரியல, நீங்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் பதிவு செய்ய வேண்டும் இல்லடா, இதெல்லாம் நீங்கள் நிற்கிற மாதிரி அங்கே தாயகத்தில் இதெல்லாம் அவர்கள் தெரிந்தது அல்ல, அவர்கள் வேற ஒரு உலகத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் இவற்றையெல்லாம் பதிய வேண்டியதெல்லாம் பதிஞ்சாத வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்பா என்று கூறிக்கொண்டு அப்படி அவர் அந்த 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 வார்த்தையிலிருந்து ஒலித்த அந்த சமூக அக்கறை என்ன உண்மையிலே ஒரு மெய்சிலிக்க வச்சது. ஒரு 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 வகையான ஒரு உரிமையோடு அவர் என்னை கடந்து கொண்டு அதை பேச சொன்னார். அப்படியே நாங்கள் போய் அந்த சேர்ச்சுக்கு போய்விட்டோம். போய் கிட்டத்தட்ட 11 மணி இருக்கும். போனால் நான் போய் அவரை விட்டுட்டோம். அவர் என்ன செய்கிறாருன்னா சேர்ச்சை சுற்றி பார்க்குறார். எனக்கு இரவு சேர்ச்சி கொஞ்சம் இருந்து லைட்டில் இருக்குது, ஆள் சுற்றி பார்க்குது, என்னையும் மறந்துட்டார். அப்படியே சுற்றி சேர்ச்செல்லாம் பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் காத்து கொண்டிருக்கிறேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன். பார்த்தெல்லாம் முடிஞ்சு போட்டு கிட்டத்தட்ட 11:30-12 மணி ஆக போது வந்தார். சரிடாப்பா போக மாட்டார். அவர் சரியான போக மாட்டேன். வந்த போது கேட்டேன், என்னென்ன நீங்கள் இவ்வளோ நேரம் இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னு கேட்டேன். அப்படியே இந்த சேர்ச்சுக்கும் இந்த பிரான்ஸ் மக்களுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறாப்பா. இது பற்றிய நாவல்களை ஆங்கிலத்தில் நான் பல வருடங்களுக்கு முன்பு படித்து நான்
அதை படித்தது இன்றைக்கு என் மனதில் இருக்குது. அதன் காரணமாக இதை பற்றி நான் பார்க்கணும், ஒரு அறியோணும் என்ற ஆர்வம் எனக்குள்ள இருந்தது. அதை உண்டைக்கு உன்மூலம் நீ வந்து என்னை கூட்டியணும் நிவசி இருக்கிறாய் என்று சொன்ன போது சிரிச்சு எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அப்போ அது திரும்ப சொன்னார். இதை பற்றி இங்கே உள்ள ஒரு வரலாற்று ஆசிரியர் விக்டர் கியூக்கு 1800களில் ஒரு நாவல் எழுதியிருக்கின்றார். அது மட்டுமன்று இங்கே நிறைய ஆங்கில படங்கள், நிறைய படங்கள் இதை பற்றியெல்லாம் வந்திருக்கின்றது. இதை பற்றியதான ஒரு கதைகளை எல்லாம் அவர் இந்த மக்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு முக்கியமான ஆலயம் இந்த பான்ஸ் மக்களை பொறுத்தவரையில். ஆகவே எனக்கு நீண்ட காலம் அந்த கதைகளுக்கு கூட இந்த பார்க்கணும் பண்ணியிருந்தேன் என்று பார்த்து விட்டேன் என்று சொன்னார். எனக்கு உண்மையிலேயே அந்த மன்னன் குறித்து மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய தேடல், ஒரு மனிதன் அதாவது ஒரு விடயம் குறித்தான தேடல் என்பது அவனுக்குள் எப்படி அந்த பிறகுதான் அந்த மனிதனை யோசிக்கும் போது அவன் உண்மையிலேயே ஒரு ஆளுமை மிக்க மனிதனுக்குரிய அந்த ஆற்றல் கொண்ட மனிதன் என்பதை என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்படி நான் சொன்னேன், இது காணப்படாப்பா, இன்றைக்கு நான் வீட்டே போவோம், ஏன்னா லேட்டாக பிந்திட்டேன்னு சொல்லி நான் வீட்டை போனேன். அப்போது என் வீட்டில் நான் தனியத்தான் இருந்தேன். அப்போ நாங்கள் போய் அங்கே வீட்டை போய் நாங்கள் எல்லாம் ஒரு தேயும் குடித்து போட்டு வீட்டை தடுக்கிறது ஒரு கட்டில் இருந்தது. அப்போ நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டு, அண்ணன் நீங்கள் கட்டில் படுங்கோன்னு நான் கீழே படுக்கிறேன்னு இல்லை கட்டில் படுக்க சொல்கிற ஒரு இந்த பெட்டெல்லாம் கொடுவா கீழே விரிப்போம், விரிட கீழே படுப்போம், நான் எனக்கு நிற்கிற அதன்றைக்கு நான் அவனோட கலைக்கு உணவுனாண்டார். என்னென்னு சொன்னால் அவர் அன்றுதான் நான் நேரடியாக சந்திச்சினான். ஆனால் அவர் நேரடியாக என்னை ஒரு ஒரு புதிய மனிதனை சந்ததுக்கான எந்த உணர்வும் அவன்கிட்ட இல்லை. அவர் இதை நீண்ட காலம் என்னோட பழகிய ஒரு மனிதனாகத்தான் அவர் என்னோட பழகினார். அப்போ சரின்னு சொல்லிவிட்டு நான் அந்த பெட்ஷீட்டில் அதை கொண்டு கீழே விரித்து போட்டு 2 பேரும் வந்தோடனே அப்போ அவர் குறியாடலை பெரு கேட்கிறார், இந்த வாழ்க்கை என்னடாப்பா, இப்படி இங்கே எப்படி மக்கள் வாழ்கிறாங்க, நீ எப்படி இங்கே இந்த வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாய், இங்கே இந்த நிலைமையில் எப்படி இருக்குது என்று கேட்டு போட்டு அவர் 2 விடயங்களையும் சொல்கிறார். அப்போ நான் வந்து அவருக்கு என்னென்னு சொன்னால் வந்து அவருக்கு தெரிந்த பல நண்பர்களை எனக்கு தெரிஞ்சிருந்தது. அப்போ அதை பற்றியெல்லாம் அவர் விசாரிக்கிறார். குறிப்பாக அந்த சிறைச்சாலையில் நானும் குறிப்பிட்ட காலம் இருந்தபடியால் அங்கே இருந்த பல நண்பர்கள் வந்து இவருடைய நண்பர்களாக இருந்தார்கள். அண்மையில் தற்போது கனடாவில் இருக்கக்கூடிய பூவால பிள்ளை, தமிழ் காங்கிரஸில் இருக்கின்ற பூவால பிள்ளையெல்லாம் அவருடைய நண்பராக இருந்தார்கள். அப்போது அவரை பற்றியெல்லாம் கதைச்சு கொண்டு இருக்கும் போது அப்போ உரையாடல் மூலம் நான் கேட்டேன், இவ்வளவு நெருக்கட் அவன் ஒரு நம்பிக்கை வந்துட்டு எங்களுக்கு இதை நாங்கள் பரஸ்பரம் இதையும் கதைக்கலாம், இதையும் பேசலாம் என்ற நம்பிக்கை வந்த போது நான் எனக்குள்ளே இருந்து ஒரு ஐயத்தை கேட்டேன். சரி துராமண்ணன், நீங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளோ ஆபத்து இருக்கும் போது நீங்கள் என்னென்று இந்த அமைப்போட இணைந்து வேலை செய்யறதுக்கு எப்படி துணிஞ்சீர்கள் என்ற ஒரு கேள்வியை நான் கேட்டேன். என்றால் உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு தானே, ஏன் எப்படி நீங்கள் அவர்களோட சேர்ந்து இணைந்து வேலை செய்ய தயாரானீர்கள் என்று கேட்டபோது அவர் சிரிச்சு போட்டு சொன்னார், இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 80% மக்கள் அந்த அமைப்போடு, விடுதலை அமைப்போடு அந்த தலைமையோடு நிற்கிறார்கள்.